அந்த கோவிலில் என்ன நிகழ்வுன்னா, அங்கே முதல்ல போனோன்னே நேராக போய் சுவாமியை வழிபடுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. அங்கே என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கணபதி இருக்கார், ராஜ பத்ம கணபதி. அந்த கணபதியை கும்பிட்டுட்டு அந்த இடத்துல ஒரு பஞ்சபூதங்கள் தான் நம்மளை இயக்குது. அது நல்லாவே நிறைய பேருக்கு தெரியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களால் தான் இந்த உடம்பு கூட கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த பஞ்சபூதங்களையும் சரி பண்ணக்கூடிய, சமன்படுத்தக்கூடிய, அந்த அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆலயம் இங்கே உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே முதல்ல உள்ளர நுழைஞ்சொன்ன இந்த மண், நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய அந்த மண் அப்படிங்கிறது அங்கே ஒரு கலசம் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு தேவதையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அங்கே உள்ள தீர்த்த கிணறுல, பிரம்ம தீர்த்த குளத்தில் இருந்தோ இல்லை அங்கே ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறுல இருந்தோ தீர்த்தம் எடுத்து அந்த தீர்த்தத்தால் அந்த ஃபஸ்ட்டு உள்ள அந்த பஞ்ச கலசத்தில் முதல் கலசத்திற்கு நம்ம நீர் வார்க்கணும். நீர் வார்க்கும்போது அந்த பூமி தாய்க்கு நன்றி சொல்கிறோம். அம்மா, நான் இந்த பூமியில் பிறந்ததற்காக முதல்ல நன்றி சொல்கிறேன். எத்தனை பேருங்க நம்ம நன்றி சொல்லியிருக்கோம்? அந்த பூமியில் பிறந்ததற்காக நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்லி அந்த கலசத்தை தொட்டு வணங்கிட்டு, இந்த இடத்துலேருந்து நான் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் அந்த தவறுகளை மன்னித்து நீ ஒரு புண்ணிய ஆத்மாவாக நீ உள்ளர அனுப்பு, அந்த இறைவன்ட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு நாங்கள் வேண்டிட்டு அந்த முதல் கலசத்தின் நீரை அங்கே நம்ம விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஆலயத்தை ஒரு ரவுண்டு வந்துட்டு இரண்டாவது கலச நீரை எடுக்கணும். ஒரே இடத்துல 5 கலசத்து நீரையும் எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் அந்த கலச நீரை அந்த தீர்த்த குளத்திலிருந்தோ அல்லது அந்த கேணீரிலிருந்தோ இறைக்கணும் தண்ணீர்.